விஞ்ஞானம் என்று ஏராளமான அல் குர்ஆனுடைய வசனங்கள் அறிவியலை பற்றி, விஞ்ஞானத்தை பற்றி பல அறிவுரைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அறியாமை காலத்து மக்கள், அரபி நாட்டில் வாழ்ந்த, குறிப்பாக மக்கா என்ற அந்த புனிதமான ஊரிலும் மதினா என்ற ஊரிலும் வாழ்ந்த அரபு நாட்டு மக்கள் பெரும்பாலும் அறிவியலை பற்றி தெரியாதவர்களாக, அறியாதவர்களாக இருந்தார்கள். அறிவியல், விஞ்ஞானம் என்றால் என்னவென்று தெரியாத காலகட்டத்திலேயே அறிவியலை பற்றி, விஞ்ஞானத்தை பற்றி மனித இனத்திற்கு சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு வானங்கள் படைக்கப்பட்டது, பூமி படைக்கப்பட்டது, கடல்கள் படைக்கப்பட்டது. கடலுக்குள் இருக்கக்கூடிய ரகசியங்கள் உட்பட அனைத்தையும் தெளிவாக எடுத்து சொன்ன ஒரு மார்க்கம் சத்திய இஸ்லாம். அல் குர்ஆனுடைய வசனங்கள், எந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு வசனம் கூட விஞ்ஞானத்துக்கு எதிராக, அறிவியலுக்கு எதிராக ஒரு வசனங்களை கூட நீங்கள் பார்க்க முடியாது. எந்த ஒரு வசனமும் உண்மைக்கு முரணாக, திருக்குர்ஆனுடைய வசனத்தில் எந்த வசனமும் உண்மைக்கு முரணாகவோ, அறிவியலுக்கு, விஞ்ஞானத்துக்கு மாற்றமாகவோ எந்த ஒரு வசனத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி அறிவியல் பூர்வமாக பல உண்மைகளை, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை எல்லாம் இந்த நவீன நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பல விஞ்ஞான உண்மைகள், அறிவியல் உண்மைகளை எல்லாம் 14 நூற்றாண்டுக்கு முன்பாகவே உலகத்திற்கு, மனித இனத்திற்கு சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய வேதமான, இந்த உலகத்தை படைத்த, அனைத்தையும் படைத்த ஏக இறைவன் அல்லாஹ்வின் வார்த்தையான, அல்லாஹ்வின் செய்தியான அல் குர்ஆன் பல உண்மைகளை சொல்லியிருக்கிறது. அல் குர்ஆன் வசனங்களில் ஒரு வசனம், சூரா அன்பியா, அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய 21வது சூறாவான சூரா அன்பியாவில் உள்ள 30வது வசனம். 30வது வசனம் ஒரு மிக பெரும் அறிவியல் உண்மையை நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறான், என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன சமாவாதி வல் அர்த கானதா ரத்துகன் ஃபஃபதக்னாஹுமா வஜஅல்னா மினல் மாயி குல்ல ஷையின் ஹையின் அஃபலா யுக்மினூன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக வானங்களும் பூமியும் முதலில் ஆரம்பத்தில் இணைந்திருந்தன என்பதையும், இவற்றை நாமே பிரித்து அமைத்தோம் என்பதையும், உயிர் உள்ள ஒவ்வொரு பொருளையும் நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்பதையும் காஃபிர்கள், அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய மக்கள் பார்க்கவில்லையா?